ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி வந்துருச்சு. ஸோ மக்கள் நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேதுனாலே நம்ம மக்கள் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி ஏன் இவ்வளோ மக்கள் ரொம்ப இதா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா உண்மையில ராகு கேதுகள் தீய பலன்கள் மட்டும் தான் தருவாரா? இல்ல நல்ல பலன்கள் எதுவும் குடுப்பாங்க? குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகுறாரு? அத பத்தி சொல்லுங்க. பாரம்பரியமாகவே நம்ம தொன்று தொட்டு ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறத தான் பெயர்ச்சியில் பார்க்குறோம். குரு, சனி, ராகு, கேது. இதில் குரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சனி வந்து சனியும் ராகு கேதும் ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவரோ கெட்டவரோ ஆகி விடுகிறார்கள். அதை வைத்து தான் ராகு கேது வந்து நமக்கு பாதிப்பை வந்து நாம் சரி செய்ய முடியும், பார்க்க முடியும். யோக ராகு என்றது வழக்கில் இருக்குது. யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு அது அவங்களுடைய ஜாதக பலன். இப்போ ராகு வந்து 18 மாதத்துக்கு ஒரு முறை மாறுது. குரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது. சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒருக்க மாறுது. அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுனுடைய திசையே 18 வருஷம். அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுவும் கேதுவும் வந்து ரிவர்ஸில் வர்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் அதில் வர்றாங்க. இது வந்து வெட்டுப்புள்ளி. இது வந்து கிரகம் கிடையாது. இப்போ நமக்கு கிழமையே ராகு கேதுக்கு கிழமை கிடையாது. மற்ற கிரகத்துக்கெல்லாம் கிழமை இருக்குது, 7 நாள் தான். அதனால் ராகு கேது என்பது ஒரு மாதிரி நம்மளுடைய பிறப்பு இறப்பை சூட்சுமமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பிளானட்னு எடுத்துக்கலாம். கேது அப்படிங்கிறது தான் உயிரின் ஆரம்பம், ராகு என்பது உயிரின் முடிவு, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அடுத்தடுத்த பிறவிகளுக்கு சுழற்சிக்கு கூட காரணமாக இருக்கு. அப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே 2 பயிற்சிகள் பார்க்குறோம் இல்லையா? திருக்கணிதம், வாக்கியம். அது மாதிரி இப்போ இது திருக்கணிதத்திலே கூட ட்ரூ நோடு, மீன் நோடுன்னு இருக்குது. இப்போ ட்ரூ நோடு பிரகாரம் நவம்பர் வந்து 25ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகிறது. அதாவது கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வர்றார். வந்துட்டு உங்களுக்கு 2028 மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ யாருக்காவது ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி நடக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு பிரகாரம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ கெட்டது செய்யக்கூடிய ஒரு தன்மையில் ராகு இருக்கும்போது அளவற்ற கெட்டது பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய சீற்றங்கள் நடக்குது இல்லையா? இப்போ ஒன்றுமில்லை, போர் நடக்கிறதே ராகு தான். அதே மாதிரி இப்போ சைபர் கிரைமில் கூட இந்த காலத்தில் எடுத்துக்கலாம். நவீனத்தை கொடுப்பது ராகு தான், அதுலேயே பிரச்சனை பண்ணுறது ராகு தான். அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இப்போ போதை சம்மந்தப்பட்டது, கடத்தல் சம்மந்தப்பட்டது, தீய பழக்க வழக்கங்கள், அது மாதிரி ரொம்பவுமே வந்து தீவிரவாதத்தன்மை, அதாவது எக்ஸென்ட்ரிக்காக பேசுறது. இதே ராகு வந்து சயின்டிஃபிக்காக நன்மைகளை செய்கிறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிற சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ராகு. அப்போ நம்ம வந்து நமக்கு ராகு நல்லவரா கெட்டவரான்னு தான் பார்க்கணுமா ஒழிய, பொதுவாக அவருடைய பிரச்சனை தான். ஆனால் அவர் வந்து நமக்கு நல்லவராக இருந்தார்னா அளவற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்துருவார். அதாவது கொடுப்பதில் வந்து அளவில்லாமல் கொடுக்குறவர், பிரம்மாண்டத்தின் அறிகுறி. அதனால் நன்மை கொடுப்பார். கேது வந்து சுருக்குவார், ராகு வந்து பெருக்குவார். ஸோ இவங்க 2 பேரும் ஒவ்வொரு ஜாதக ராசிக்கு பிரகாரம் எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பலன் நம்ம பார்க்கலாம். சிறப்புங்கய்யா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம். விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது இருக்காரு. ஒரு மாற்றங்களை நிகழப்போகுதா? இவங்க விஸ்வரூபம் எடுப்பாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. இப்போ விருச்சிகத்துக்கு ராகு வந்து கெட்டவர், கேது வந்து நல்லவர், அப்படி நாம் எடுத்துக்கணும். ஏனென்றால் ராகு வந்து 4, 8, 12 தான் அவருடைய நட்சத்திரமாக வச்சுருக்கார். அதனால் இப்போ கடந்த 18 மாதத்தில் படாத பாடுபட்டுருப்போம். அப் டு நவம்பர் வரைக்குமே பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ராகு சொந்த நட்சத்திரத்தில் தான் இருந்தார். இப்போ செவ்வாய் நட்சத்திரம், நம்மளுடைய ராசி அதிபதி நட்சத்திரத்திலே போயிட்டுருக்கார். அதனால் தேவையில்லாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு அதை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு மாயை தானே ராகு. அதனால்
அதீதமான நம்பிக்கை, அதீதமான கற்பனை, எதிர்பார்ப்பு, ஆசைகள், பேராசைகள் இதனால் அவதிப்பட்டவங்கள இப்போ அவங்களுக்கு வந்து விடுதலை பண்ணி கொடுப்பார். இந்த ராகு 3க்கு வர்றவர் அந்த கஷ்டத்திலிருந்து தீர்வை கொடுப்பார். இப்போ நான் வந்து பண்ணி கடன் ஆயிட்டேங்க, அதே மாதிரி தொழில் வந்து நஷ்டத்திலே ஓடுது, மார்க்கெட்டே நல்லா இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று சிந்தனை அல்லது ஒரு ஃபீல்டை மாற்றுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்லது பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆமாம். இப்போ 4ஆம் இடத்துல கடந்த காலத்தில் இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடம் சொல்லும்போது முயற்சி ஸ்தானம் இருக்கு. இப்போ முயற்சி செய்து வெற்றி அடையலாம் இல்லைங்களா? முயற்சிங்கிறத விட சகாயஸ்தானம்னா நம்ம என்ன அமைப்பில் சொன்னாங்கன்னா மூளை உழைப்புக்கு தான் அது பயன்படும். ஒரு முயற்சிங்கிறது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர் இருக்காரு, 3ஆம் இடம் அப்படின்னா அது ஊக்கம். நல்ல ஊக்கமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணி அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது மாதிரி சுயமுயற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் 3ஆம் இடத்துல. இதே நீங்கள் வந்து தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பொழுது, புது முயற்சின்னு எடுக்கும்போது 4-10 தான் தொழிலுக்கு ஸ்தானமே. வேலைக்கு போகிறதுன்னா 6ஆம் இடம். இப்போ நீங்கள் வந்து ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்களுக்கு இப்போ 3-9 வரும்போது கொஞ்சம் சிக்கல் தான். அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சிக்கல். இதே நீங்கள் வந்து ஐடியில் இருக்கீங்கன்னு வைங்க, கரெக்டான இடம் மாற்றி விட்டு அற்புதமாக கொண்டு போகும். வெளிநாட்டு சான்ஸு ஆன்சைட்டு கிடைக்கும், போயிட்டு வரலாம். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கோ அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் ராகு வரனால பிற மொழிகள் கற்றுக்குவாங்களா? எழுத்தாளர், எடிட்டிங், இந்த மாதிரி 3ஆம் இட கருவிகள், ஆழ்ந்த அறிவை பயன்படுத்துறது, கதாசிரியர்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது, அதே மாதிரி பிற மொழிகளுக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து மொழி காரகன். அதே மாதிரி செவ்வாய் சாரம், சந்திரன் சாரம், சூரியன் சாரம். இது வந்து 3, 7, 11 இருக்கிறதுனால பொதுஜன தொடர்பு, நம்மளுடைய உலகளாவிய ஒரு அறிவை பார்த்து நம்ம முன்னேறுவது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். நான் அந்த இடத்துல வந்து குறிப்பாக சொல்லணும்னா இளைய சகோதரர்கள் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படிங்க இருக்கு? அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனநிலை வந்து அதீத கற்பனையில் போயிட்டு கொஞ்சம் அதாவது அலைச்சலை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தலை மேலே பாம்பு இருக்குன்னு சொல்கிறோம்ல, இப்போ ஜென்மத்தில் ராகு இருந்தால், ஜென்ம ராகுன்னா எதுக்கு பயப்படுறோம்? தலை மேலே இருக்குது பார்ப்பாங்க. அது மாதிரி 3ஆம் இடத்தை தலைன்னு வச்சுக்கோங்க, சகோதரஸ்தான். அங்கே போய் ராகு இருந்ததுன்னா தேவையில்லாத சிந்தனைகள், கற்பனைகள் இப்போ பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படையில் அந்த ராகு வந்து புது விதமான ஒரு உணர்வுகளை தோற்றுவிப்பார், எமோஷனை தோற்றுவிப்பார். அது மட்டும் இல்லை, புது பாதையில் கற்பனையில் பயணிக்க செய்வார். இதெல்லாம் அவருடைய இதை பார்த்துக்கணும். பொதுவாக நம்ம சிஸ்டத்தில் சொல்கிறது, நம்மளுக்கும் சகோதரருக்கும் உறவு மட்டும் பார்த்துக்கணும். சகோதரனுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் அவருடைய ஜாதகம் தான் பேசும். நம்ம அதுக்கு போய் இதை வச்சுட்டு பலன் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக உறவு ரீதியாக ஓகே. கண்டிப்பாக இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற கேதுனால ஆன்மீக சிந்தனைகளை பலரும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது இல்லாமல் வந்து எப்படின்னா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு அலைச்சல் கொடுத்துக்கிட்டு அதாவது 10ல் கேது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேல்யூமை குறைச்சிருக்கும். அதிலிருந்து ஒரு மாற்று சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த தொழில், ஆன்மீகம் சார்ந்த ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் நல்லா இருக்கும். சிறப்புங்க. இப்போ 9ஆம் இடத்துல கேது இருக்கிறனால தந்தையாருக்கு எதை கருத்து வேறுபாடு ஆகுமா? கருத்து வேறுபாடுன்னு எடுக்க முடியாது. 9ஆம் இடத்துக்கு கேது போகும்போது அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொடுக்கும். அவருக்கு பணநிலை பாதிக்கும். 9ஆம் இடம்னா தந்தைக்கு உண்டான பணநிலை, தொழில் பலம் இதெல்லாம் பாதிக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மற்றபடி கருத்து வேறுபாடுங்கிறது வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி இருக்கார், புதன் இருக்கார், குரு இருக்கார். இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதனால் இந்த கேது போய் ஒன்றும் கெடுத்துறாரு. சிறப்புங்கய்யா. ஐயா, உங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு சிறப்பு இல்லை, தடையாயிடும். இப்போ வந்து உங்களுக்கு உற்பத்தியே செய்ய முடியலன்னா உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? அது ஒரு லாக் ஆயிரும். கண்டிப்பாக தொழில் மாறிடுவாங்க. உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கவங்கெல்லாம் மாறிடுவாங்க.
பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். யாருக்கெல்லாம் கேது திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு கஷ்டம். ம், ம், கேது மட்டும் 9ஆம் இடம் என்பது எப்பவுமே அருள் இருக்கும், பொருள் இருக்காது. ம். அப்போ என்ன செய்ய சொல்லும்? கோயில் குளம்னு சுத்த சொல்லும், போய் தத்துவம் பேச சொல்லும். ஆனால் காசு கையில் இருக்காது. கேது மட்டும். ராகு பிரச்சனை இல்லை. சிறப்புங்க ஐயா. ஐயா அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? ஆரோக்கியத்துக்கு தீர்வு கிடைக்கும். ம், இதுவரை கஷ்டப்பட்டது, கொஞ்சம் மெடிக்கலை இது பண்ணி பார்த்ததெல்லாம் ஒரு கிளியர் ஆகிடும். அதாவது எந்த நோய் இருந்தாலும் குணமாயிரும். ம், மாற்று சிந்தனைகள் கிடைக்கும். நிறைய இப்போ பிசியோதெரப்பி மூலம் இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நடைப்பயிற்சி, யோகாசனம், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸு, இது மாதிரியெல்லாம் போய் தீர்வு தேடிக்குவாங்க. அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயம் ஐயா? கடன் சார்ந்ததுக்கும் கிளியர் ஆகிடும். ம், ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. ம், இப்போ அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த 9ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்தினுடைய ஒரு கெடுபலனை குறைக்கக்கூடியது. ம். அதனால் கடன்லாம் கிளியர் ஆகிவிடும். அங்க கிளியராக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த சொத்து கூட கடன் அடைப்பாங்க. ஓ ஓ பூர்வீக சொத்துல எனக்கு பங்கு வந்தது, ஆ, நல்ல வேலை கடன் அடைச்சிட்டேன், அந்த வகையில் கூட கடன் அடைப்பாங்க. சிறப்பு. நம்ம விருச்சிகராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? அவங்க இப்போ அடிப்படையில் ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த நான் பதிவே ம், ஜென்ரலாக எடுத்துக்கணும். அல்லது புத்தி அந்தரம் இதெல்லாமே இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேது நடக்கிறவங்க நீங்கள் மூளை உழைப்பு சார்ந்த பணி அவசியம் போயிடணும். ம், உற்பத்தி சார்ந்த பணி ஆகாது. அதே மாதிரி ராகு நடக்கிறவங்களுக்கு கமிஷன் வகை, ம், அதில் போனீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். மார்க்கெட்டிங் போகணும். ம், அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் லைனே இருந்தால் அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் திடீர்னு தொழில் மாற்ற முடியுமா? அவங்க என்ன பண்ணணும்னா, புதுசாக ஒரு ப்ராடக்டை விட்டு டெஸ்டிங் பண்ணணும். ம். அப்போ அவங்க டெஸ்டிங்கில் ரிசர்ச்சில் போனாங்கன்னா அவங்களுக்கு புது ஒரு ப்ராடக்டே ஃபார்ம் ஆகி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு டெவலப். சிறப்புங்க ஐயா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி ஐயா.